அனைவருக்கும் வணக்கம். திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணியானது தற்பொழுது பலவீனமடைந்துள்ளது. முன்பு தாவேகா காங்கிரஸ் அழைத்த பொழுது திமுக காங்கிரஸ் கூட்டணியை யாராலும் பிரிக்க முடியாது, ஒரு வெற்றி கூட்டணி, இது மிக வலிமை மிக்க கூட்டணி என்று திமுகவினர் பேசி வந்தார்கள். அதே நேரத்தில் காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும், இடங்கள் அதிக வேண்டும் என்று கேட்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதே கிடையாது என்று ஸ்டாலின் அவர்கள் கராராக பேசி இடங்களையும் அதிகரிக்காமல் வெறும் 28 இடங்களோடு நிறுத்தி கொண்டது மிகப்பெரிய அதிருப்தியை ராகுல் காந்திக்கு ஏற்படுத்தியுள்ளது. காரணம் என்னவென்றால், இந்த கூட்டணியில் ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்றும் அல்லது தாவேகாவுடன் இணைய வேண்டும் என்றும் பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்து பேசியது குறித்து அவர் தெளிவாக சொல்லிவிட்டார். கட்சி மேலிடம் அனுமதியுடன், ராகுல் காந்தி அனுமதியுடன் தான் விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தினேன், என்னுடனும் ஒரு முக்கியமான தலைவர் வந்திருந்தார் என்று தெளிவாக போட்டு அவர் தற்போது உடைத்துள்ளார். இதுதான் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு இந்த கூட்டணியை ஒரு இணக்கமான கூட்டணியானது ஒரு சுணக்கமான கூட்டணியாக மாறிவிட்டது. அதன் பிறகு எதிர்பார்த்த இடங்கள் கிடைக்காமல் இந்த கூட்டணியானது தற்பொழுது இறுக்கமான கூட்டணியாக பலவீனமாகியுள்ளது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியில் இதுவரை யாரும் பெரிய அளவில் பிரச்சாரத்துக்கு வரவில்லை. சத்தியமூர்த்தி பவனிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களே திமுகவை விமர்சனம் செய்து சமூக வலைத்தளங்களில் எக்ஸ் தளத்தில் பதிவு செய்து வருகின்ற நிலையைத்தான் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில்தான் ஒரு திருப்புமுனையானது புதுச்சேரியில் ஏற்பட்டது. கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி அன்று புதுச்சேரியில் ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ஒரே நாளில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். ஆனால் ஸ்டாலினை ராகுல் காந்தி திரும்பி கூட பார்க்கவில்லை என்பதே உண்மை. அதேபோல திமுக தரப்பிலும் ஒரு முயற்சி செய்யப்பட்டது. ராகுலும் ஸ்டாலினும் புதுச்சேரியிலாவது ஒரே மேடையில் பிரச்சாரம் செய்தால் அந்த கூட்டணி அகில இந்திய அளவில் எதிரொலிக்கும், தமிழகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று முயற்சி செய்து அவரை பேசி பார்த்துள்ளனர். அதற்கு ராகுல் காந்தி சொன்ன ஒரே பதில், அதாவது கட்டண்டட் பதிலாக நோ டைம், எனக்கு நேரம் இல்லை, நான் இங்கிருந்து கேரளா பிரச்சாரம் செய்ய போகிறேன் என்று தெளிவாக மறுத்துவிட்டார். இதே ராகுல் காந்தி தான் ஸ்டாலின் அவர்களை என்னுடைய மூத்த அண்ணன் ஸ்டாலின் என்று பேசினார். அதேபோல் ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் என்று அவர் பிரச்சாரம் செய்தார் சென்ற லோக்சபா தேர்தலில். அது மட்டுமல்லாமல் ஸ்டாலினும் உதயநிதியும் ஜல்லிக்கட்டு ஒன்றாக பார்த்தார்கள். அதேபோல் ஸ்டாலினின் பாரத் ஜோடோ யாத்திரையை, ராகுலின் பாரத் ஜோடோ யாத்திரையை ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் வில்லேஜ் சமையலுக்கு சென்று ராகுல் காந்தி பிரியாணி வரை செய்து காட்டி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய அந்த கட்சி தற்பொழுது மொத்தமாக ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணமே ராகுல் காந்திக்கு திமுக கூட்டணியில் சுத்தமாக விருப்பம் இல்லை. சிதம்பரம் போன்றவர்கள் சோனியா மற்றும் கார்கேவுடன் பேசி இந்த கூட்டணியை ஒட்ட வைத்துள்ளனர். இதுதான் தாவேகா விஜய் அவர்கள் தூத்துக்குடி நேற்று பேசுகின்ற பொழுது மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டம், அப்படி ஒரு கூட்டம் இதுவரை கூடவில்லை. அங்குதான் காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது. தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, நாகூர் பகுதிகளில் மிகப்பெரிய காங்கிரஸ் செல்வாக்கு மிக்க இடத்தில் விஜய் அங்கு பிரச்சாரத்தை செய்த பொழுது காங்கிரஸ் கட்சியே நம்ம பக்கம் இருக்கிறது என்று குறிப்பிட்டது ஏன்? தற்போது பிரவீன் சக்கரவர்த்தி இதை பேசுவது ஏன்? இரண்டுக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கிறதா என்று முக்கியமாக கருதப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் புதுச்சேரி ராகுல் காந்தி பிரச்சாரம் வந்த பொழுது உடன் வந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவரால் முடிந்ததை கொளுத்தி போட்டுள்ளார். அதாவது திமுக தொகுதி பங்கீட்டில் ஒரு சின்ன தோசையை கொடுத்து நம்மை பீத்துக்கொள்ள சொல்லிவிட்டது. ஆனால் தாவேகா தரப்பிலோ காங்கிரஸ் கட்சிக்காக மிகப்பெரிய கல்யாண விருந்து ஏற்பாடு செய்திருந்தார்கள். அங்கு சென்றிருந்தால் 50க்கு மேற்பட்ட தொகுதிகளை பெற்றிருக்க முடியும்.
நம்மால் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்க முடியும். அனுமாருக்கு எப்படி தன்னுடைய பலம் தெரியவில்லையோ அதுபோல் காங்கிரஸ் கட்சிக்கு பலம் தெரியவிழுந்த ராகுல் காந்தியிடம் பிரிவின் சக்கரத்தையும் கூறியதாக செய்தி வெளியாகியுள்ளது. எனவே இந்த கூட்டணி தற்பொழுது பலகீனம் அடைந்துள்ளது. திமுக காங்கிரஸ் இடையே இந்த கெமிஸ்ட்ரி என்று பெருமையாக சொன்னவர்கள் இந்த கெமிஸ்ட்ரி தற்போது இல்லை. ஒட்டுமில்லை உறவுமில்லாமல் பேரளவில் கூட்டணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இதுவே மிக பலவீனம். இதை விஜய் சரியாக தென் மாவட்டங்கள் பயன்படுத்தி காங்கிரஸ் தாவேக பக்கம் இருக்கிறது என்று சொன்னது அந்த காங்கிரஸ் வாக்குகளை ஆதரவாளர்களை தாவேக பக்கம் திருப்பிவிடும். அதேபோல அங்கு கூடிய கூட்டத்தில் பெரும்பாலும் விஜய்க்கு வந்தவர்கள் அந்த பகுதியில் மீனவர்கள் பட்டியலினத்தைச் சேர்ந்த மக்கள் மிகப்பெரிய அளவில் அந்த கூட்டத்தில் கூடியதாக தற்பொழுது பல்வேறு அரசியல் நோக்கர்கள் தெளிவாக கூறுகிறார்கள். இந்த விஜய் கூட்டமானது ஆர்கானிக் கூட்டம், தானாக வந்த கூட்டம். இப்படி ஒரு கூட்டம் நாளை வாக்குகளாக மாறுகின்ற பொழுது மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும். இதில் காங்கிரஸ் வாக்குகளும் இதில் சென்றால் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற நிலையில் தற்பொழுது திமுகவுக்கு ஒரு பலகீனம் அடைந்துள்ளது. ராகுல் காந்தி தமிழகம் வருவாரா, தமிழில் பிரச்சாரம் செய்வாரா, ஒரே ஒரு நாளாவது ஒரே மேடையில் பிரச்சாரம் செய்ய முடியுமா இந்த திமுக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏப்ரல் 9ஆம் தேதி ராகுல் காந்தியிடம் நேரம் கேட்ட பொழுது அப்பொழுதும் ராகுல் காந்தி நேரம் ஒதுக்கவில்லை என்பதே உண்மை. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியில் தலைவரான ராகுல் காந்தி முழு மனதுடன் திமுக கூட்டணியில் இல்லை. தேர்தல் முடிவுக்கு பிறகு இந்த கூட்டணி தொடருமா என்ற கேள்விக்குறியும் திமுக முன்னால் நிற்கிறது. திமுக வெற்றியும் ஒரு கேள்விக்குறியாகியுள்ளது. விஜய் இதை சரியாக பயன்படுத்துகிறாரா? காங்கிரஸ் நம் பக்கம் இருக்கிறது என்று சொன்னது எதற்காக? பிரச்சாரம் எதற்காக? காங்கிரஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இவையெல்லாம் முக்கியமான வினாக்கள். இதற்கு இன்றும் விடை தெரியவில்லை. திமுகவுக்கும் எதுவும் புரியவில்லை.